ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கமகமன்னு மணக்கிற மாதிரி வீடே மணக்கிற அளவுக்கு ரசம் நல்லா கொதிக்குது பாருங்கள். இது குழம்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரசம் தான் இது. வாழைத்தண்டு ரசம். கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வாரத்தில் 4 நாளாவது இந்த மாதிரி சாப்பிட்ருங்க. நீங்கள் சூப்பாகவும் குடிச்சிக்கலாம், இல்லை சாதம் இட்லி தோசை கூட நல்லா சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையில் அப்படியே ஊற்றி சாப்பிடலாம். பொதுவாக நம்ம பருப்பு ரசம்னா பருப்பு தண்ணி தான் ஆட் பண்ணுவோம். இதில் நான் பருப்பு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பருப்பு, மிளகு, சீரகம், மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு நல்லா நிறைய போடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை அரைச்சி வச்சுக்கணும். வாழைத்தண்டையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வாழைத்தண்டு ஒரு 2-3 டைம் நல்லா அரைச்சின்னா நல்ல ஜூஸ் கிடைக்கும். அது நல்லா புளிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம். நல்ல அந்த பருப்பும் வெந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கணும். அரைக்கிறதுனால தான் நான் மிளகு கம்மியாக போட்டிருக்கேன். மற்றபடி தட்டி போடுறதுனா நல்லா நிறையவே போட்டுக்கலாம். புளி சேர்க்கல நான், அதனால் தக்காளி அரைச்சி ஊற்றி அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கு சாம்பார் பொடியும் பெருங்காயம், பச்சை மிளகா மிக்ஸ் பண்ணியிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன். இது தண்ணியெல்லாம் நம்ம ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எவ்வளோ நமக்கு டேஸ்ட்டுக்கு தேவைப்படுமோ அவ்வளோலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். சாதாரண ரசம்னா நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம். நுரைச்ச உடனே கட்டின உடனே ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வாயிலே அப்படியே குடிச்சிடலாம். நல்ல டேஸ்டான ரசம் தான் இது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள்.